அறிவுலகம் உன்னை அழைக்கின்றதே. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதோ அறியாதவள் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் உண்மையை புரிகின்றது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. நீ இருக்கோ இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலில் பொருளாக குடியிருப்பேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், என்ற நிலையில் மாறாது நான் இருப்பேன். தாயிருக்கும் வரையும் கலக்கமில்லை மகனே, தாயிருக்கும் வரையும் கலக்கமில்லை மகனே, தாயிருக்கும் வரையும் கலக்கமில்லை. அது எதிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. எம்மதிக்கிட்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டத்து நாலாம் பக்கத்து நாடகசிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு சிறப்போடு தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மைக் செட்டு உரிமையாளருக்கும் மெய் நாப்பிரிகளுக்கும் என் சார்பிலும் இந்த நாடக அமைப்பாளர் பாசம் இந்த தரும்பி தமிழ்நாடு முழுவதும் மிருதங்கத்தில் வெற்றி கொடி நாட்டி ஒரு சிறுவனாக இருந்தாலும் இன்னைக்கு மிருதங்கத்தில் ஸ்டாராக இருக்கக்கூடிய அருமை தம்பி பரணி அவர்களுக்கும் எங்களுக்கு இப்படி முன்னாடி அமர்ந்து இந்த 3 நாளாக இந்த தோப்பலாக்கரை கிராமத்தில் உட்கார்ந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் அருமை தம்பி ஆமா தூக்கம் இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு பசுமோன் ஆரோ வீடியோ அவர்களுக்கு நன்றி சித்த கொண்டு என் கதைக்கு வருகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். தெய்வம் இருப்பது எங்கே? இங்கே தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறு எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? தெளிந்த நிலவும் திறந்த நெஞ்சம் நிறைந்தவர் உண்டோ எங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்தவர் உண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. எண்ணோ எழுத்தோ நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தோம் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிதலம் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அஞ்சொரு கல்வோ இஞ்சொரு கல்வோ ஆலய வழிபாடில்லை. இசையில் கலலில் மொழியில் மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் உனது தொண்டு. இவைதான் 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 தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே?
பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கிறது, இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. தன்னந்தனியா ஒரு கிட்ட இருந்தாலும் பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட மாமன்னர்கள் ஐயா கட்டபொம்மன் முத்துவேல் மாடி பாடி பாடலை பாடி முடித்து விட்டு கதைக்கு வரலாம். திருநெல்வேலி செல்லவிலே பாஞ்சாலங்குறிச்சியிலே நடுவர மக்களுக்கு நல்வாக்கு கொடுப்பவளே திருநெல்வேலி ஜில்லாவிலே பாஞ்சாலங்குறிச்சியிலே திருநெல்வேலி ஜில்லாவிலே பாஞ்சாலங்குறிச்சியிலே திருநெல்வேலி ஜில்லாவிலே பாஞ்சாலங்குறிச்சியிலே நடுவர மக்களுக்கு நல்வாக்கு கொடுப்பவளே பாட்டு பண்ணு பாட்டு பண்ணு பராபரே நல்லா சொல்லுங்க இத சட்டம்மா பாட்டு பண்ணு நல்லா சொல்லுங்க நான் பாட்டு பண்ணு பராபரே நல்லா சொல்லுங்க இத சட்டாதவி பாட்டு தானே நல்லா சொல்லுங்க. பாஞ்சாலங்குறிச்சியிலே சட்டாதவி வாசலிலே சின்ன கண்ணத்து சிங்கார பட்டு வச்சு அப்படி சீவி சிடுக்கெடுத்து சிங்கார பொட்டு வச்சு சின்ன கண்ணத்து சிங்கார பட்டு வச்சு பட்டு ஜல நீ எங்கடி தலை நிறையா பூவே வச்சு பட்டு ஜல நீ எங்கடி தலை நிறையா பூவே வச்சு பாலவன் கிராமத்துக்கு போவாமா சட்டாதவி அல்வாக்கு பெறுவோமா நம்ம பாஞ்சாலங்குறிச்சிக்கு போவோமா நம்ம சட்டாதவி அல்வாக்கு பெறுவோமா. ஏன் இப்படி பூரா உம்முனி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் சாமியெல்லாம் இருக்கட்டும். பரவாயில்லை, இருந்த போதிலும் கதைக்கு வரலாமா? இருந்தாலும் வெள்ளிமலை சாரலே வேட்டையாடி கொண்டிருந்தேன். அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது அருமையான ஒரு மானக்கண்டை, அழகான மான், அற்புதமான மான், அறிவுள்ள மான், என் மனதை கொள்ளை கொண்ட மான். இந்த மானை கையினால பிடிக்கணும், அந்த கொண்டு அரவணை சேர்க்கணும், அதுக்கு ஒரு சிறப்பு ஒன்று கொடுக்கணும். அப்படிங்கிற மானை விரட்டி வந்தேன். மானோட நானோட மானோட நானோட என்னை பாராட்டி ஓட்டல் ரவி அண்ணா அவர்கள் எனக்கு 100 அம்பளுக்கு தருவார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாகபாண்டி செங்குளம் கிராமத்தை சேர்ந்த அருமை ஐயா நாகபாண்டி அவர்கள் என்னை பாராட்டி 100 அம்பளுக்கு தருவார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதனாலே மானு என்னை கண்டு மான் ஓட, மான் கண்டு நான் ஓட, மான் ஓட என்ன கண்டு ஓட மரத்துக்கு நுழைந்து விட்டது. இருந்தாலும் உள்ள வந்து பார்க்கும் பொழுது யாரோ உள்ள இருக்க மாதிரி இருக்குது. ஹலோ, யார் சரி உள்ள யாரு? ஆலோலோ சோ, ஆலோலோ சோ, அருமையான குரல், ஆலோலோ சோ. இந்த குரலை கேட்கும் பொழுது இனிமையாக இருக்கிற பெண்மணியாகப்பட்டவள் நேரம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதனால ஆலோலோ சோ. ஆகாயம்
வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உள்ளுகின்ற தேனெடுத்துவா வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சக்கம்மாவும் சக்காதேவி தாயும் உங்களை அழைத்திருக்கு சந்திச்சிருக்கோம் என இருந்தாலும் இருந்த போதும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்காக தெரியுமா மரங்களும் மலைகளும் பூத்து குழுங்கு செடிகளும் இந்த மலை ஓரத்திலே சோலை மலை ஓரம் என்று சொல்லக்கூடிய சோலை நினைச்சே சொல்லணும்னு சோலை மலை ஓரம் சோழ கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் சோழ கோயில் பாடும் பாட்டு சத்தம்
இருக்கும் பொழுது ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு சொல்லக்கூடிய ஏன் சொல்ல வரேன்னா தாய் தந்தையை வணங்காத மனிதனும் தாய் தந்தையை பார்த்து அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சொல்லி அவங்களுக்கு உச்சரிப்பு கொடுத்து மனசுல ஆசையை கொடுத்து எங்கே சென்றாலும் எங்கே வேலைக்கு போனாலும் வெளிநாடு போனாலும் உள்நாட்டு வேலைக்கு பார்த்தாலும் பெத்த தாயிட்ட ₹1 கொடுத்து எந்த ஒரு மனிதன் தாயை இந்த ₹1 என் கையில் கொடுமா நல்லா சம்பாதிச்சுட்டு வரணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புமா சொல்லி வாங்கிட்டு போகிற மனிதர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் சில பேருக்கு தாய்களுக்கு எனக்கு காசை கொடுத்து வாங்காட்டாலும் பரவாயில்ல. சில என்ன குடி என்னைக்கு இந்த ஒயின் ஷாப்பை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அந்த மக்கள் திருந்தோம். ஏன்னா இந்த வருஷம் இந்த ஆண்டு காலம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா மனிதர்கள் ஒயின் ஷாப்பை அடைக்கலன்னா நம்ம போய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம ஊர் குடிக்காமல் இருக்கணும். ஏன்னா தொப்பலக்கரை கிராமங்கிறது லேசப்பட்ட கிராமம் கிடையாது, பெரிய கிராமம், உருப்பட்ட பெரிய அதாவது சிறந்த கிராமம். விருதுநகர் மாவட்டத்திலேயே இந்த தொப்பலக்கரை கிராமம்ங்கிறது ஒரு புள்ளி. அப்படியே ஒரு கிராமம். அப்படியே அந்த கிராமத்தில் மகாராஷ்டிரா இருவரை வணங்கக்கூடிய நமது வம்சத்தில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம், ஏன்னா இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க வந்து இந்த தவறை செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் செஞ்சிருப்போம், மற்ற ஆளுங்க செஞ்சிடலாம், வேற யாரும் செஞ்சிடலாம். ஆனால் இவங்க இந்த தவறை செய்யக்கூடாது. முத நாங்கள் வரும்போது 12 வயசு. என்ன செய்யறது? சத்தியமூர்த்தியன் வாத்தியார்ட்ட அதான் உண்மையிலே ஆரம்பத்தில் இங்கே நாடகம் படித்த நடிகர்கள் இருக்காங்க. இந்த ஊர்லேயே நாடகம் படித்த நடிகர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். சரி என்ன ஒன்று அப்படியே இந்த நாடகத்தை அரங்கேற்ற முடிச்ச சொல்லு, சரி அப்படியே போட்டு நம்ம இப்படி வேலைக்கு போட்டு நம்பட்டி இந்த கடப்பறம் தூக்கிட்டு வேலைக்கு போயாச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி சங்கத்துக்கு அப்படி எட்டு வச்சு வந்திருந்தா இன்னைக்கு இந்த ஊர்லேயும் ஊர் பேரும் உலக பேரும் போலாகும். ஏன்னா இந்த ஊரில் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 4 போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், நல்லது. ஊருக்கு ஒரு பெருமை, பெத்த தாய் தாப்பனுக்கு ஒரு பெருமை, ஒரு கலெக்டர் ஆகலாம், ஒரு வாத்தியார் ஆகலாம். அடே அப்பா எவ்வளவு வேலைகள் இருக்கு. அப்படி படிச்சு முன்னேறக்கூடிய வர்க்கங்கள் நீங்கள். ஏன்னா அந்நிய நாட்டு ஆங்கிலேயே அற ஒழித்த வம்சத்துல பிறந்தவங்க நீங்க. நீங்க நல்லா இருந்தா எனக்கு நீங்க நாங்கள் நல்லா இருக்கும். உண்மைதானே? பாஞ்சாஞ்சி கோட்டைங்கிறது லேசப்பட்ட கோட்டை கிடையாது. வீரங்கள் வாழ்ந்த இடம், வீரர்கள் வாழ்ந்த இடம், வீர விளைந்த மண்ணு. அப்படியா அந்த மண்ணுல பிறந்து வளர்ந்தவத வடநாட்டுல இருந்து தென்னாடு வந்து வெள்ளையனே உனக்கு எதுக்கு வரி கட்டணும்? எங்க பூமி, நாங்களே உழவடை செய்றோம், நாங்களே அறுவடை செய்றோம், ஆண்கள் பெண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுக்கு நான் கிசிபைக்கு கட்டணும் அப்படின்னு போராடி கொடுத்த மன்னர்கள். அப்படியே வந்த மன்னர்கள் உயிரை இழந்தார்கள். வெள்ளக்கரை என்ன பீரங்கி நம்மளாம் என்ன வெட்டுக்கும் பார்வைக்கு என்ன செய்ய முடியும்? பீரங்கினால வச்சு நமது கோட்டை அழிச்சதான் மிச்சம், மன்னர்கள் அவங்க கொண்டதான் மிச்சம். ஏன்னா இருந்தாலும் இந்த வர்க்கத்தில் வந்தவங்க நீங்க என்னைக்கு நல்லா இருக்கணும். உலக கேட்டு கும்பிட்டு கேட்கிறேன். அவங்க எல்லாம் இருக்க வேண்டியது நம்ம இப்ப சுதந்திரமா இருக்கோம். ஆமா, இல்லைன்னா என்னைக்கு இன்னமும் நம்ம அடிமையாத்தே இருக்கணும். போதை பொருளை கொஞ்சம் தயவு செய்து நீங்க எல்லாம் அதை கொஞ்சம் மறுத்துருங்க. ஏன்னா இந்த ஆண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாச காலமாக ஆண்களுக்கு அதிகமான உயிர் சேதம். எங்கன பாருங்க பைக்கு, எங்கன பாருங்க லாரி, எங்கன பாரு டாரஸ், எங்கன பாரு காரு. இப்போ ஆண்களுக்கு தான் உயிர் சேதம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் பிறந்தது எப்படித்தான் பிறந்திருக்கு. அதனால தயவுசெய்து நமது வம்சத்தை சேர்ந்த கட்ட மூத்திர மகாராஷ்டிரருடைய வர்க்கங்களுக்காக என்னுடைய இதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தண்ணி அடிப்பது, இந்த கண்ட சரக்குகளை குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வருஷம் வந்து ஏதோ உங்களுடைய காசை வாங்கி நாங்கள் எங்கள் குடும்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குடும்ப மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நடி எதிர்த்து கொண்டு இருந்தாலும் சாமி பாடு பாடு 2 பாட்டு பாட சொன்னாங்க. ஒரு பாட்டு நீ பாட்டை பாடி முடிச்சு விட்டு காலம் கடந்து ஓடுது பார் காவேரி ஆறு, இந்த காலத்திலும் வந்தாது வீரகட்ட பொம்மன் பேரு, அகில உலகம் போட்டி தலைவர் யாரு? அகில உலகம் போட்டி தலைவர் யாரு? இந்த காலத்திலும் வந்தாது வீரகட்ட பொம்மன் பேரு, இந்த காலத்திலும் வந்தாது ஊம்பத்துறையின் பேரு, காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு, இந்த காலத்திலும் வந்தாது கட்ட பொம்மன் பேரு, ஐயா காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு, இந்த காலத்திலும் வந்தாது ஐயா கட்ட பொம்மன் பேரு, அகில உலக போட்டி தலைவர் யாரு? இந்த அகில உலக போட்டி தலைவர் யாரு?
என்னை பாராட்டி ஆத்திப்பட்டி மோகன் சுப்ரஸ் ஐயா அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு 200 ரூபா அம்பளி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பில் நன்றி. நன்றி. வணக்கம்.